வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் இஸ் அனதர் அல்காரிதம் ஆஃப் அப்டைனிங் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் பார்த்து உள்ள ஸ்பேனிங் ட்ரீயை மேக் பண்ணுறதுக்காக இந்த க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் பயன்படுது. இன் திஸ் அல்காரிதம் always the minimum cost edge has to be selected. அப்போ எதுக்கெல்லாம் மினிமம் காஸ்ட் எட்ஜ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி கொண்டு போவோம் ப்ராப்ளம். பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் த செலக்டட் ஆப்டிமம் எட்ஜ் இஸ் அட்ஜசன்ட். நம்ம செலக்ட் பண்ணுற அந்த மினிமம் காஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கணும், இன்னும் இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் selected optimum edge is adjacent. ஓகேங்களா, நாட் நெசசரி. இப்போ இதனுடைய டீட்டெயில்டாக நம்ம ஒரு ப்ராப்ளம் வச்சு பார்த்துட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் த ஃபாலோவிங். இங்கே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. யூசிங் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் பயன்படுத்தி சால்வ் பண்ணணும். இந்த டயக்ராமில் பாருங்க 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருவாங்க. இது வேர்டிசஸ்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு வேர்டிசஸ்க்கும் இந்த ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. 25 14 11 20 23 10 22 12 17. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பயன்படுத்தி நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1, செலக்ட் ஆல் த வேர்டிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா வேர்டிசஸும் செலக்ட் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வரைஞ்சிடணும். இப்போ டோட்டல் வெயிட், இங்கே தான் நம்ம எதுக்குமே லைன் போடல இல்லையா. ஸ்டெப் 1ல் நம்ம வேர்டிசஸை மட்டும் தான் சூஸ் பண்ணுறோம், அதனால அங்கே எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இருக்காது. ஸோ வெயிட் 0. ஓகேங்களா, இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இப்போது இந்த டயக்ராமில் எந்த வேர்டிசஸ்க்கு நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் மினிமம் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். மினிமம் டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்க, இது மினிமம் டிஸ்டன்ஸு 10 25 12 14 11 17 20 22 23. இதில் எது மினிமம் டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த 1ஐயும் 6ஐயும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் 10. ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராமில் இந்த 1ஐயும் 6ஐயும் செலக்ட் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் 10ன்னு எழுதியாச்சு. தேர்ஃபோர் டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 10. டோட்டல் வெயிட்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. 6ஐயும் 1ஐயும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாத் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா 10க்கு அப்புறமா எது அடுத்து அதிகமான டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். 10க்கு அப்புறமா. ஸோ 10க்கு அப்புறமா எது அதிகமான டிஸ்டன்ஸு 11 இருக்கு. ஸோ இந்த 11ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 11ஐ சூஸ் பண்ணிப்போம். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கீங்க, 4க்கும் 3க்கும் இடையில இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும், 4க்கும் 3க்கும் லைன் ஜாயின் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூவை எழுதணும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இதையும் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அதோட டோட்டல் வெயிட் எழுதணும். 10 + 11 21. ஓகேங்களா. ஸ்டெப் 4. இப்போ இதுக்கப்புறமா 10 எழுதியாச்சு, 11 எழுதியாச்சு. 11க்கு அப்புறமா மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். 10 11 அப்புறம் 12. ஸோ இந்த 12 சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 7க்கும் 2க்கும் இடையில தான் 12 இருக்குது. ஸோ அந்த 12 சூஸ் பண்ணணும். அப்போது எதை சூஸ் பண்ணலாம், 7க்கும் 2க்கும் இடையில 12. ஸோ அங்கே ஒரு லைனை போட்டுடணும். இப்போ டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 10 + 12 22. 22 + 11 33. ஸோ டோட்டல் வெயிட் 33. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. இப்போது எதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு, 10 சூஸ் பண்ணியாச்சு, 11 சூஸ் பண்ணியாச்சு, 12 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ 12க்கு அப்புறமா அதிகமான வேல்யூ எதுன்னு பார்க்கணும். 12க்கு அப்புறமா 14 இருக்கு பாருங்க, இதை சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணணும். அப்போ 14 எங்கே இருக்குது, 2க்கும் 3க்கும் இடையில இருக்குது. அப்போது 2க்கும் 3க்கும் இடையில லைனை போட்டு அந்த 14 டிஸ்டன்ஸ் எழுதிட்டு டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குது, 10 + 12 + 14 + 11 47. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 6. 14க்கு அப்புறமா எந்த நம்பர் சூஸ் பண்ணணும், அது அதிகமான வேல்யூ. 14க்கு அப்புறமா என்ன இருக்கு, 17. இந்த 17 இருக்கு. இப்போ நான் இந்த 17ஐ சூஸ் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு லைனை போடுவேன். இங்கே லைனை போட்டோன்னா இது ஒரு சர்க்கியூட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எப்பயுமே ஒரு க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதமில் ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கும் போது அந்த லூப் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம கொண்டு போகணும்.
அப்போது நான் இந்த 17 சூஸ் பண்ணேன்னா இந்த 7க்கும் 4க்கும் சேர்த்து நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல இங்கே ஒரு லைனை போடுவேன். லைன் போட்டால் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்போது இந்த 17 சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அடுத்த ஹையஸ்ட் வேல்யூ பார்க்கணும். 17க்கு ஹையஸ்ட் அடுத்தது என்ன இருக்கீங்க 20 இருக்குது. இந்த 20 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 20க்கு நான் இங்கே லைன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லூப் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த 20 சூஸ் பண்ணிக்கலாம். 20 எதுக்கு சென்டரில் இருக்குது 5க்கும் 4க்கும் இடையில இருக்குது. ஸோ 5க்கும் 4க்கும் இடையில இன் பிட்வீன் 20 டிஸ்டன்ஸ். ஸோ 5ம் 4ம் ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ 20 எடுத்து எழுதணும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதணும். 10 + 12 + 14 + 11 + 20 டோட்டல் வெயிட் 67. நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போது இது எதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு, இந்த 5 4 சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 20க்கு அப்புறமா ஹையஸ்ட் வேல்யூ என்னது 22 இருக்குது. கரெக்டுங்களா? 22 இருக்குது. இப்போ நான் இந்த 22 சூஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு லைனை போடுவேன். இங்கே ஒரு லைனை போட்டால் இப்படி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ 22 சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த வேல்யூ 23. இப்போ நான் 23 சூஸ் பண்ண போகிறேன். ஸோ 22க்கு அப்புறமா அதிகமாக வேல்யூ 23 தான். இப்போ 23 சூஸ் பண்ண எதனா லூப் வருதுங்க பாருங்கள். இங்கே ஒரு லைனை போட்டோன்னா லூப் வராது. இங்கே ஒரு லைனை போட்டோன்னா இப்படியே போயிட்டு இங்கே கேப் வந்துடும். ஸோ லூப் வராது. ஸோ 23 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6க்கும் 5க்கும் இடையில அந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கலாம். 6க்கும் 5க்கும் இடையில இருக்கிற பாத் 23 சூஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி 19 எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு 23க்கு அப்புறமா ஹையஸ்ட் வேல்யூனா இருக்குது 25. இப்போ நான் அந்த 25 சூஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு லைனை போடுவேன். போட்டேன்னா அப்படியே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போது இந்த டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்ளம் இதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபைனல் டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ இவ்வளவு தான் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஸ்டார்டிங் மினிமம் டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணி அடுத்த டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். நடுவில் எங்கேயாவது ஒரு லூப் மாதிரி வந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் definition of Kruskals algorithm. Next, second page problem. Kruskals algorithm உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.